அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று இந்த செய்விளை பதிவு செய்கிற நேரத்திலே மிக அருமையான முறையில் இங்கு சக்தி பதிவு செய்து கொண்டிருக்கிறார். பெனிட்ரா அதை இயக்கி கொண்டிருக்கிறார். அப்பொழுது சொல்லும்போது சொன்னார்கள், இது 100வது கருத்து என்று, எபிசோட் என்று சொல்கிறாங்க பாருங்கள். அப்படியா, அப்போ ஒரு இன்கட்டி வெட்டிக்கிடணுமே, பகிர்ந்துகிடணுமே என்றெல்லாம் பேசி கொண்டிருந்தோம். மகிழ்ச்சி. 100வது கருத்து திரிகடுகத்திலிருந்து இங்கு மாதா தொலைக்காட்சி வழியாக இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது மகிழ்ச்சி. கடவுளுக்கு நன்றி. அதற்கு நீங்கள் எல்லாருமே மிகச்சிறப்பான முறையில் பார்த்து சுவைத்து சிலர் பாராட்டி கொண்டும் இருக்கிறீர்கள். வாழ்க, தொடரட்டும். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற திரிகடுகம் எண் 34. திரிகடுகம் 34. உலகம் எனப்படுவார் 3 கடன் கழித்த பார்ப்பானும் ஓர்ந்து முறைநிலை கோடா அரசும் சிறை நின்று அலவலை இல்லா குடியும் இம்மூவர் உலகம் எனப்படுவார். திரிகடுகம் 34. இன்று நாம் பார்க்கின்ற செய்தி 3 கடன் கழித்த பார்ப்பானும். அது என்ன? 3 கடன் கழித்த பார்ப்பான். பார்ப்பான்னா யாரு? தனித்தமிழில் நாம் சொல்வதானால் அந்தணர். அந்தணர் என்பது அது நல்ல ஒரு சொல், அருமையான ஒரு சொல். அந்த சொல்லுக்கு இணையாக இந்த பார்ப்பான் என்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது. பார்ப்பான் என்பது தனித்தமிழ் சொல்லுதான். ஆனால் அதை பிராமணர் என்று சற்று மாற்றி சொல்கிறார்கள் என்பது ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்போ இந்த அந்தணருடைய அந்த 3 கடமைகள் அது என்ன? முதலில் அந்தணர் என்றால் யார்? வள்ளுவர் ஒரு செய்யுளில் இவ்வாறு பதிவு செய்கிறார். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அது என்ன? செந்தன்மை பூண்டொழுகலான். அதாவது இன்னொரு குறளிலே இப்படி வரும் தானே, ஒழுக்கம் விழுப்பம் தரலான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உயிரை போன்று அங்கு பேணி பாதுகாக்கப்படணும். ஏன்? அது விழுப்பம் தருவதனால், உயர்வு தருவதனால். அதை போன்று அந்தணர் என்போர் யாரு? எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று, அந்த உயிர்களுக்கு தீங்கு செய்யாத, தீவினை புரியாத அந்த தன்மை கொண்டிருப்பதனால் அந்தணர் என்பர் அறவோர். அவங்க அறம் சிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த உயிருக்கும் தீங்கு தர மாட்டாங்க, அவங்க தான் அந்தணர். ஆனால் ஜாதியின் அடித்தளத்தில் இங்கு பல்வேறு வகையான தீண்டாமையெல்லாம் கொண்டு வருகிற அப்படிப்பட்ட அந்த ஆரிய இனத்தினுடைய அடிச்சுவல்களாக இருக்கிறவர்கள் அந்தணர்களாக இருக்க முடியாது. மாறாக மாந்த உயிர் உள்ளிட்ட எல்லா உயிர்களுக்குமே, எந்த உயிருக்குமே தீங்கு தராத, எல்லா உயிர்களுமே பேணி பாதுகாக்கின்ற மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை என்று சொல்கிற அளவுக்கு எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் அந்தணர். இந்த அந்தணர்களுடைய 3 சிறப்புக்குரிய அந்த வேலைகளை அவர்கள் செய்து முடிக்கிறார்கள். அப்படி முடிக்கிறவர்கள் உயர்ந்தோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த 3 கடமைகள் என்னவாக இருக்கும்? பலவாறாக நாம் சிந்திக்கலாம். ஒன்று, மீகா நூலில் இருந்து நாம் பார்க்கிறோம். விவிலியத்தில் அந்த இறைவாக்கினர் சொல்கிற அந்த செய்தி, ஓ மானிடா, கடவுளிடம் எதை எதிர்பார்க்கிறார்? நேர்மை, இரக்கம், தாழ்ச்சி. இந்த 3 தான். அதில் நடுவாக இருப்பது இரக்கம். ஆக எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இரக்கத்தோடு இருக்கிற அந்த தன்மை இருக்கிறதே, அது ஒன்று. அதில் நேர்மையாக இருப்பது என்பது ஒன்று. இவற்றெல்லாம் செய்து முடித்துவிட்டு தாழ்ச்சியோடு இருக்கிறது. இவை எல்லாமே 3 சிறப்புக்குரிய கடமைகள் என்று நாம் சொல்லலாம். கத்தோலிக்க திருவையிலே குருத்துவ அந்தணர்களாக இருக்கக்கூடியவர்கள், குருக்கள் இருக்கிறாங்களே, அவங்க குருத்துவ வாக்குறுதி எடுக்கின்ற பொழுது இந்த பணிகள் அவர்களுக்கு சுட்டி காட்டப்படுகின்றன. எந்த பணிகள் எல்லாம்? இறைவாக்கு பணி, புனிதப்படுத்தும் பணி, ஆளுகை செய்கின்ற பணி. இந்த 3 பணிகளும், இந்த பணிகளிலும் சிறப்பாக இருக்கக்கூடியவர்கள் அந்தணர்கள் என்று நாம் சொல்லலாமா? எது எப்படியோ, இந்த தீண்டாமை என்று சொல்லப்படுகிற அந்த தொடாமை, அண்டாமை, காணாமை என்கிற இந்த ஆமைகளெல்லாம்
இல்லாத ஒருவர், அவர்தான் உண்மையான அந்தணர் என்கிற வகையிலும் நாம் இங்கு பார்க்கின்றோம். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல் பார்ப்பான். அது இந்த செய்யுளில் இருக்குது. பார்ப்பான் என்பது தனித்தமிழ் சொல். ஆனால் அதை அப்படியே வடமொழியாக எப்படி கொண்டு வந்துடுறாங்க? பிராமணன். எப்படி இந்த படி என்று இருப்பதை பிரடி பிரதி என்று சொல்கிறார்களோ, அதை போன்று பயணம் என்று இருப்பதை பிரயாணம் என்று சொல்கிறார்களோ, அதை போன்றுதான் தமிழர் என்று இருப்பதைத்தான் திரமிழர், திரமிடர், திரவிடர், திராவிடர் என்று சொல்கிறார்களோ, அதை போன்றே நாம் இதை ஆய்ந்து பார்க்கலாம். பார்ப்பனர் என்பதை அப்படியே பனர், அப்போ மணர் என்று அப்படியே உருவாகி வந்திருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. எது எப்படியோ நாங்கள் தலையிலிருந்து வந்தவர்கள், நாங்கள் தான் மற்ற எல்லாரையோட மேலானவங்க, மற்றவங்க எங்களுக்கு கீழ்தான் என்று எண்ணுகிற ஒருவர் அவர் உண்மையான அந்தணராக இருக்க முடியாது. அந்த அந்தணர் தன்மைக்கு எதிரான தன்மையில் தான் இருக்க முடியும். இங்கு நாம் எந்த உயிர்க்கும் தீங்கு தராத நல்ல அந்தணர்களாக இருப்பதற்கு உறுதியேற்று கடவுளுக்கு திருமணமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.